ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ட்ரா தட் ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரண்ட் வியூ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபைல் டைமென்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த இடத்துல இருக்க கம்ப்ளீட் ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி செக்மெண்ட்ஸ், தனித்தனி ப்ரொஃபைல்ஸ். ஸோ ஒன்று தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் டேக் த ஃப்ரண்ட் பிளேன் ஃபார் ஸ்கெட்ச். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஸோ மேக் ஷுர் ஆர்ஜின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. கிளிக் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்கல, பட் இங்கே பார்த்தீங்கன்னா 18 mm ஒரு வேல்யூ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ இது ரேடியஸ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் டைமென்ஷன் இந்த மாதிரி இன்டெரக்டாக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து 18 அப்படின்னா நீங்கள் டயாமீட்டராகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரேடியஸாகவும் கொடுத்துக்கலாம். ஐ ஜஸ்ட் மேக் இட் டயாமீட்டர் அஸ் 36. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 2 லைன் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல, பட் யூ கேன் சி ஹியர் சி. ஓகேங்களா? இது வந்து டீடைல் வியூ. ஸோ இந்த டீடைல் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இதை தான் ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ஆர்க் ப்ரொஃபைலோட ரேடியஸ் 8 mm. தென் இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் சர்க்கிளில் கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த சர்க்கிளுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட்ல தான் வரும். அப்போ இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு, இந்த சர்க்கிளோட இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு 8 mm ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக், சாரி, go to dimension option, the dimension of 8 mm radius. Okay, so 8 mm radius கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் நார்மல் லைன் பண்ணாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைடாஞ்சன் லைன் இருக்கும். பைடாஞ்சன் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற டைம் மிச்சம். இல்லைனா நீங்கள் போயிட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12.5 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் கோ டு ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் த ரேடியஸ் வேல்யூ ஆஃப் தட் சர்க்கிள் இஸ் 12.5. just I enter the value of 12.5 mm. Again double click the dimension and this height between these 2 points is 32 mm. Okay, so once enter the value, so இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 70 mm லென்த் இருக்கும். தென் இதோட ஹைட் 10 mm. இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் இந்த மாதிரி லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூ கேன் ட்ரா லைக் திஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 70 mm. தென் இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. பட் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் ஆகணும். தட் மீன்ஸ் இந்த சென்டர் ஆக்சிஸ், இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் டைமென்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். ஸோ டைமென்ஷனை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ பாட்டம் லென்த் வந்து உங்களுக்கு 70 இருக்கிறதுனால இப்போ இதை நீங்கள் வந்து 35 இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக செலக்ட் திஸ் டு லைன், செலக்ட் திஸ் ஆக்சிஸ், கோ டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு சிமெட்ரி. ஓகேங்களா? சிமெட்ரி அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இதோட ஹைட் ஃப்ரம் திஸ் சென்டர் டு திஸ் பாட்டம், இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 64. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபில்லட் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு 8 mm ரேடியஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கனெக்ட் பண்ணி இதில் ஃபில்லட் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் ஸ்ட்ரைட் லைன் ஹியர். தென் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் ஷுர் லைன் ஷுட் பி வெர்டிக்கல். தென் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மிரர் பண்ணாலும் ஓகே தான், இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ அகேன் செலக்ட் தட் லைன், கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ், மேக் ஷுர் வெர்டிக்கல். இந்த இடத்துல ஸோ நான் வந்து கார்னர், அதாவது ஃபில்லட் கமாண்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஆப்ரேஷன் டூல் பாரில் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் த கார்னர் அண்ட் ஐ ஜஸ்ட் சூஸ் த ஆப்ஷன் நோ ட்ரிம். ஓகேங்களா? நோ ட்ரிம் யூஸ் பண்ணுறேன். நோ ட்ரிம் யூஸ் பண்ணிட்டு செலக்ட் த லைன் அண்ட் ஓகேங்களா? ஈஸியாக நமக்கு ஆர்க் யூஸ் பண்ணாமல் யூ கேன் கோ டு கார்னர் கமாண்ட். கார்னர் கமாண்டில் போய்ட்டு நோ ட்ரிம் வச்சுக்கலாம். ஸோ நோ ட்ரிமில் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் திஸ் லைன், யூ கேன் கெட் தட் வேல்யூ. ஸோ 8 mm அண்ட் 8 mm. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல குயிக் ட்ரிம் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் டூல் பாரில் குயிக் ட்ரிம், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ் தட் அன்வாண்டட் போர்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் திஸ் போர்ஷன். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு தேவையில்லாத போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா we get our profile, பட் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஃபில்லட் பண்ணணும். ஸோ இந்த ஃபில்லட் வேல்யூ பார்த்தீங்கன்னா யூ கேன் see 6 mm ரேடியஸ் ஹியர். ஸோ கார்னர் கமாண்டில் போயிட்டு யூ கேன் அப்ளை த வேல்யூ ஆஃப் 6 mm. ஓகேவா? செலக்ட் த ஆர்க் அண்ட் திஸ் லைன், கிளிக் அவுட் சைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ரிமூவ் ஆகலை. அது எதனால அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்னர் செலக்ட் பண்ணும்போது நோ ட்ரிம் வச்சிருக்கிறோம். ஸோ நோ ட்ரிம் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ட்ரிம் ஆல் எலமெண்ட். ஸோ ட்ரிம் ஆல் எலமெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். தென் கிவ் த வேல்யூ ஆஃப் 6 mm ரேடியஸ். ஓகேங்களா? என்டர் 6 mm. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொஃபைலை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்டர்செக்டிங் ப்ரொஃபைல்லாம் எதுவுமே வரக்கூடாது.
இது ஒரு சிங்கிள் லூப்பாக தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஒன்ஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த வியூ செக்ஷன் வியூவில் பார்க்கலாம். ஓகேங்களா, செக்ஷன் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட டோட்டல் லென்த். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் திஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see here எந்த வியூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வியூவில் வந்து இந்த திக்னஸ் வந்து கொடுக்கல. பட் நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் லென்த் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து இந்த 22 mm மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த திக்னஸ் கிடைச்சிடும். இதோட திக்னஸ் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செக் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹியர் 50. ஓகேங்களா, இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 50. தென் இந்த பிளேட்டோட திக்னஸை நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளேட்டோட திக்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் கொடுக்கல. ஸோ ஐ எம் கோயிங் டு செக் திஸ் டீடைல் வியூ. ஏன்னா இந்த டீடைல் வியூ வந்து இந்த டாப் வியூவில் இருந்தால் வந்துருக்குது. ஸோ இந்த டீடைல் வியூவில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க 10 mm. இப்போ டோட்டலாக 50, இது வந்து 10 mm. அப்போ இதை நம்ம வந்து பேட் ஃபார் 40 mm. ஓகேங்களா, ஸோ ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சரில் போய் ஜஸ்ட் செலக்ட் பேட் கமாண்ட். பேட் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் ஸ்கெட்ச் அண்ட் பேட் வேல்யூ ஆஃப் 40 கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்க. யூ கேன் மேக் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆர் ஃபார்வர்ட் டைரக்ஷன், அது நம்மளோட இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் ஐ மேக் திஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, ஒன்ஸ் கொடுத்தோன்னா கிளிக் ஓகே. இப்போ நமக்கு இந்த ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது, இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல் வியூவில் நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஃப்ரண்ட் வியூவில் தெரியும், பட் ஃப்ரண்ட் வியூவில் டைமென்ஷன் கொடுக்கல, அதை கட் பண்ணி தான் இந்த டீடைல் வியூவில் காமிச்சிருக்காங்க. ஸோ வி கேன் யூஸ் ஃப்ரண்ட் பிளேன் ஆர் பேக் பிளேன். ஸோ நீங்கள் பேக் பிளேன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பிளேன் மீன்ஸ் இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆர் ஃப்ரண்ட் பிளேன் எதை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃப்ரண்ட் பிளேன் ஆர் யூ கேன் செலக்ட் த ஃபேஸ். ஜஸ்ட் ஹரிசாண்டல் வெர்டிகல் பார்த்துக்கங்க, ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்க, இந்த சர்க்கிள் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 6 mm. I just draw one circle here with a value of 6 mm radius. So 6 mm draw பண்ண அப்புறம் இதோட சென்டர் பாயிண்டை லொகேட் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பதிலாக இதோட குவாட்ரண்ட் பாயிண்ட் தான் நம்ம டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த டைமென்ஷன் நம்ம இப்படி மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 mm இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சர்க்கிள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் தான் டேஞ்சென்ஷியல் அலைன் ஆயிருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து ஐ ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் 18 mm. ஸோ ஒன்ஸ் டைமென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன் ஹியர் அண்ட் இந்த லைனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. ஓகேங்களா, ஸோ டைமென்ஷன் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் கிவ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஆங்கிள் லைன் 15 டிகிரி. ஸோ ஒன்ஸ் 15 கொடுத்துட்டு ப்ளஸ் எஸ்கேப் பட்டன். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு மிரர் ஆப்போசிட் சைட். ஸோ இங்கே ஆப்ரேஷன் டூல் பாரில் போய்ட்டு ஜஸ்ட் மிரர் திஸ் ஒன் ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மிரர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த ப்ரொஃபைல் நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வும் இந்த இடத்துல வந்து இப்படி கனெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்டில் போய்ட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக். இதை நான் ரீக்ரியேட் இதை நான் மறுபடியும் இதுக்கு மேலே ஸ்கெட்ச் வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் ரீக்ரியேட். அதனால தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் ட்ரிம் திஸ் அன்வாண்டட் போர்ஷன்ஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் போர்ஷன்ஸ், ஜஸ்ட் ஐ ரிமூவ் தட். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல், இவ்வளோ தான் நம்மளோட ப்ரொஃபைல். ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். சி யூ கேன் கெட். அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த எண்டில் வந்து நமக்கு சம் எக்ஸஸான போர்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் கலர் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ண அப்புறம் பிளாக் கலர் பாயிண்ட் தெரியக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் எக்ஸஸ் அந்த இடத்துல பாருங்க, சம் எக்ஸஸ் மெட்டீரியல், ரைட். ஸோ ஐ எம் அகைன் கோ டு குயிக் ட்ரிம் அண்ட் ரிமூவ் திஸ். ஓகேவா, ஸோ ஆப்போசிட் சைட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ். ஸோ தென் அகைன் ஐ எக்ஸிட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேட் பண்ண போகிறோம். ஓகேவா, பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு 10 போச்சுன்னா இது வந்து 12 mm வரும். ஆக்சுவலாக இது நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பேட் கமெண்டில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்தே டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக இது வந்து 50 mm லென்த்து. ஸோ இந்த பிளேட் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த பிளேட் 10 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 40. இந்த 40ல் இது வந்து 12. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு என்டர் த வேல்யூ ஆஃப் 40. ஓகேவா, 40 கொடுத்துட்டு தென் மோர் ஆப்ஷனில் போயிட்டு செகண்ட் லிமிட்டில் போயிட்டு ஐ ஜஸ்ட் மைனஸ் தட் வேல்யூ. ஸோ எவ்வளோ வேல்யூ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மைனஸ் இந்த வேல்யூ. ஓகேவா, இது எவ்வளோ வரும் அப்படின்னா 28. just click 28. So once click OK, once finish click OK, you can see this projection will come. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேக் சைடில் கூட இந்த பிளேட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு இதோட பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் பேக் சர்ஃபேஸ், மேக் ஷூர் ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, கரெக்டாக தான். ஸோ நீங்கள் இந்த வியூவில் இப்படி ஓரியன்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணி செலக்ட் பண்ணாலும் பார்க்கும்போது நார்மலாகவே வச்சு பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஐ மேக் ரிவர்ஸ் லைக் திஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நார்மல் தட் ஸ்கெட்ச்.
நெக்ஸ்ட் இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 64 mm, லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்டர் இதுதான் இதோட சென்டர். ஸோ இங்கே இருந்து அது கொடுத்துருக்காங்க, இது ஒரு சென்டர் பாயிண்ட். தென் இங்கே கீழே இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். ஸோ நம்ம எப்படி இதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் எலாங்கேட்டட் ஹோல். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா வி ஹவ் த ஆப்ஷன் எலாங்கேட்டட் ஹோல். இந்த எலாங்கேட்டட் ஹோலில் போயிட்டு டேரெக்டாக வி கிரியேட் த ப்ரொஃபைல் லைக் தட். ஓகேவா? ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கோஇன்சிடென்ட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஹியர் as 64. ஓகேவா? 64 the value of 64. நெக்ஸ்ட் இதோட ஹைட், டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட டோட்டல் ஹைட் கொடுக்கல. இதை நம்ம எப்படி அலைன் பண்ணோம்னா இந்த பம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கூட டேஞ்சென்ஷியலாக பாட்டமில் அலைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேஞ்சென்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து அலைன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம பேட் பண்ண போகிறோம் வித் பேட் வேல்யூ ஆஃப் 10 mm. ஸோ டேரக்ஷன் செக் பண்ணிங்க, டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் தான், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த டேரக்ஷனில் ஜஸ்ட் என்டர் 10 mm, ஜஸ்ட் த ப்ரிவியூ, யூ கேன் கெட் தட் ரிசல்ட். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் எல்லாத்தையும் நம்ம ஹோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பேக்கெட் கமாண்ட் ஆர் குரூப் கமாண்ட் யூஸ் பண்ணிலாம் கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டரோட இந்த கவுண்டர் சிம் இந்த ஹோல் நம்ம ட்ரா பண்ணலாம். ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் எதுவுமே ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக வி கேன் யூஸ் ஹோல் கமாண்ட். இங்கே போனீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சரில் ஹியர் யூ கேன் சி த ஹோல் கமாண்ட். ஜஸ்ட் கிளிக் த ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஃபேஸ். இந்த ஹோல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இந்த ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபேஸ் மேலே ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள், எக்ஸாக்டாக பாயிண்ட்லாம் தேவையில்லை. ஸோ ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் டேபிள், இந்த டேபிளில் வந்து நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப்பில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் யூஸ் கவுண்டர் போர். ஓகேவா? கவுண்டர் போரிங் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கவுண்டர் சிங்க். ஸோ கவுண்டர் சிங்க் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஹியர். ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் தெரியுது வந்து சாம்பர். அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் கவுண்டர் சிங்க்ல இல்லை கவுண்டர் போர்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சாம்பர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற இந்த 20 இந்த ஹெட்டோட டயாமீட்டர் தான் நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம். தென் அதோட டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ டெப்த் வருங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஓகே? ஸோ இதோட டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மச்னா கரெக்டாக இது கூட இது அலைன் ஆகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் 28. ஐ ஜஸ்ட் என்டர் 28. ஜஸ்ட் என்டர் 28 ஹியர். ஸோ எக்ஸ்டென்ஷனில் போனீங்கன்னா இந்த டயா. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டயாமீட்டர் வந்து 16 அண்ட் இதோட டெப்த், இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இதை மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. எக்ஸ்டென்ஷன்ங்கிறது ஹோல் ஸ்டார்ட்லேருந்து ஹோல் எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வேணும், அதனால நம்ம வந்து இதில் ஸோ டெப்த்தை வந்து நம்ம 15 கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை இங்கே போயிட்டு அப் டு லாஸ்ட் ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதில் கொடுத்துட்டு டைப்பில் நம்ம கவுண்டர் போர் செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ கவுண்டர் போரோட வேல்யூ 28. ஓகேவா? சரி, பட் இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இல்லை. இதை பொசிஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ டு பொசிஷன். ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பொசிஷன் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் உங்களோட இந்த பாயிண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேண்டமாக கிளிக் பண்ண பாயிண்ட் வந்து இருக்கும். இது நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் இதை பொசிஷன் பண்ணணும். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சென்டரில் தான் இந்த பாயிண்ட் வரணும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆர்க் அண்ட் திஸ் சர்க்கிள். இந்த பாயிண்ட்டு ரெண்டே செலக்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ கான்சென்ட்ரிசிட்டி கொடுத்தாலே போதும், கரெக்டாக இதோட சென்டரில் இது அலைன் ஆகும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு செக்ஷன் வியூவில் காமிக்கிறேன். ஜஸ்ட் டைனமிக் செக்ஷனிங் நமக்கு டைனமிக் செக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஃபால்ட் பிளேன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இட் வில் ஷோ லைக் திஸ். ஓகேவா? ஸோ இட் வில் ஷோ லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we need to apply chamfer. ஸோ இந்த சாம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க we need to apply the chamfer. இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் சாம்பர் வேல்யூ 2 into 45 degree. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா here we can use the chamfer command. ஸோ இதை எக்ஸிட் பண்ணிக்கிட்டு சாம்பர் கமாண்டில் போயிட்டு ஸோ லென்த் இன்ட்டு ஆங்கிள் 2 into 45 degree. ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் எட்ஜ். ஓகே, இந்த ரவுண்ட் எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி மறுபடியும் நான் டைனமிக் செக்ஷன் போயிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். நவ் யூ கேன் சி த ப்ரிவியூ. ஸோ இந்த ஹோல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து சேம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு சிம்பிள் ஹோல், இது வந்து கவுண்டர் போர், இது வந்து சிம்பிள் ஹோல். இந்த ஹோலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டீடைல் இந்த பிங்கிற ஒரு இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ டீடைல் பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது.
ஸோ இது எப்படி நம்ம இது வந்து டேப்பிங் ஹோல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 mm டேப்பிங் த்ரெட் வருது. ஸோ ஹோலோட டெப்த் 25, 18 mm த்ரெட் வரும். ஓகேங்களா, த்ரெட் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக காமிக்க தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணாலே ஓகே தான். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் ஹோல் கமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸ்கெட்ச் எதுவுமே ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ ரேண்டமாக இந்த ஃப்ரண்ட் பேஜில் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோன்னா இந்த ஹோல் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப்ல போயிட்டு ஐ ஜஸ்ட் மேக் ஃபர்ஸ்ட் டைப் ஆப்ஷனில் போய்ட்டு ஐ ஜஸ்ட் மேக் தி சிம்பிள் ஹோல். ஓகேங்களா, சிம்பிள் ஹோல் போனீங்கன்னா ஒரு த்ரூ ஹோல் மாதிரி தான் வரும். ஸோ இதோட டயமீட்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இதோட வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயா பார்த்தீங்கன்னா M6. ஸோ M6 டேப்பிங் ஹோல் ஆக்சுவலாக இது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த த்ரெட் ஆப்ஷனில் போயிட்டு த்ரெட்டோட எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா M6ன்றது டேப்பிங் ஹோல். ஸோ இதில் போயிட்டு நமக்கு மெட்ரிக் தின் பிச்சுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஐ ஜஸ்ட் யூஸ் ஹியர் மெட்ரிக் தின் பிச். இதில் போயிட்டு M6ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ M6 நமக்கு அவைலபிள் இல்லை. ஸோ சூஸ் திஸ் ஆப்ஷன் மெட்ரிக் திக் பிச். இதில் போயிட்டு செலக்ட் தட் M6. ஓகேங்களா, இப்போ இந்த த்ரெட்டோட டெப்த் தான் பார்த்தீங்கன்னா 18 mm. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 18 mm பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட டெப்த். ஹோலோட எக்ஸ்டென்ஷன், இந்த ஹோலோட டெப்த்தை நம்ம வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷனில் வந்து பிளைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒன்லி 25 mm தான். ஜஸ்ட் மேக் 25 mm. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. ஸோ இப்போ வந்து இந்த ஹோல் கிரியேட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வராமல் ஃப்ளாட்டாக இருக்குது. அது எதனால் அப்படின்னா நமக்கு இந்த பாட்டம் வந்து ஃப்ளாட் பாட்டம் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வி பாட்டம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வி ஷேப் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஹோல் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹோலை கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஸோ பொசிஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பொசிஷன் ஸ்கெட்ச் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் த ஆப்ஷன் பொசிஷன் ஸ்கெட்ச். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக போயிட்டு செலக்ட் திஸ் ஆர்க் அண்ட் திஸ் பாயிண்ட் மேக் இட் இன்டு கான்சென்ட்ரிசிட்டி. இது எல்லாமே சென்டரில் தான் அலைன் ஆகுது. ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தோன்னா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல அகைன் டைனமிக் செக்ஷனிங் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஓகேவா, இப்போ இந்த ஹோல் வந்து உங்களுக்கு அப்படியே பாட்டமில் மிரர் ஆகணும் அப்படின்னா யூ கேன் மிரர். ஸோ செலக்ட் த பேட் செலக்ட் த ஹோல் டூ. ஓகேவா, இந்த ஹோலை செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிரர் கமாண்ட். இன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் மிரர் கமாண்ட் இருக்கும். ஸோ மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு மிரரிங் எலமெண்ட்ல ஜஸ்ட் செலக்ட் இஸ் டாப் லைன். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னு பாருங்க பாட்டமில் இது மிரர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டில் தெரியற இந்த ஹோல்ஸ். ஓகேங்களா, இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து காமிச்சிருக்காங்க. பட் நம்ம டாப் வியூவில் வரையக்கூடாது. டாப் வியூவில் வந்து இது வந்து இதோட டெப்த் தான் காமிப்பாங்க. இந்த ஹோல் வந்து ஃப்ரண்ட் பேஸில் தான் போடுறாங்க. இந்த இதோட ஃப்ரண்ட் பேஸில் இருந்தால் ஹோல் பாஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். டைமென்ஷன் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹோல் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் பேஸ். இந்த பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல் கமாண்ட் போங்க. இந்த ஹோல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் போர்ட். ஸோ இது கவுண்டர் போர்ட். ஃபர்ஸ்ட் டைப்பில் போயிட்டு சேஞ்ச் த ஆப்ஷன் கவுண்டர் போர்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த ஸ்மால் ஹோல் தான் கொடுக்கணும். ஸ்மால் ஹோல் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா த்ரெட் ஆப்ஷன் ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிக்கலாம், த்ரெட் தேவையில்லை. ஸோ எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு என்டர் த டைமென்ஷன் டயாமீட்டர் இயர் அண்ட் த டோட்டல் லென்த் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைப் கவுண்டர் போர்டில் வந்து இந்த ஹெட்டோட டயா. ஸோ இந்த ஹெட்டோட டயா இருக்குல்ல, இது வந்து 10 mm அண்ட் 3 mm திக்னஸ். இதை தான் நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம். ஸோ 10 mm டயா அண்ட் 3 mm திக்னஸ். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு பொசிஷன் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் வியூக்கு வரும். ஸோ பொசிஷன் நம்ம வந்து அலைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் ஆக்சிஸ் லைன். ஏன்னா நமக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறோம் இதில். ஸோ இந்த ஆக்சிஸ் லைன் எக்ஸாக்டாக இந்த மிட் பிளைன் கூட ஜஸ்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். ஓகேவா, கோஇன்சிடென்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இந்த லைன்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் என்டர் தட் வேல்யூ. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இதில் எக்ஸாக்டாக எந்த வேல்யூ இல்லை. ஐ ஜஸ்ட் ஸோ ரஃப்லி டேக்ஸ் ஹியர் அஸ் 20 mm. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகுது. ஸோ இதை அலைன் பண்ணணும். ஸோ அலைன் பண்ணுறதுக்காக ஐ கிவ் த டைமென்ஷன் ஹியர். இந்த பிளேனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி கோஇன்சிடென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஒன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட். ஓகே, ஸோ நான் பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த வேல்யூ ஹியர். ஸோ 25. ஓகே, கிளிக் ஓகே அண்ட் யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஸோ இட்ஸ் கிரியேட். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஹோலை நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்போசிட் சைடு மிரர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் ஸோ மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் சைட் பிளேன். இது செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மிரர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ஹோலையும் பாட்டமில் மிரர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஹோலையும் நம்ம வந்து அப்படியே பாட்டமில் மிரர் பண்ண போகிறோம். ஸோ பாட்டமில் மிரர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளேன் செக் பண்ணணும். ஸோ பிளேன் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மிரர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹோலும் இந்த ஹோல் வந்து இப்படியே பாட்டமில் வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹோலுக்கு நடுவில் இந்த இடத்துல நமக்கு பிளேன் வேணும். பட் வி டோன்ட் ஹேவ் தட் பிளேன் இன் தட் பிளேஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு செக் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ். ஓகேவா,
இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹோலுக்கும் பிட்வீனில் 32 mm. இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 16 mm பிளேன் வேணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹோலோட மிடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளேன் இருக்குது. இப்போ இந்த பிளேனை யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு யூஸ் ரெஃபரன்ஸ் எலமெண்ட். ஸோ ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டில் போயிட்டு பிளேன் ஆப்ஷனில் இந்த டாப் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோட சென்டரில் தான் இருக்குது. ஓகே, இந்த டாப் பிளேனை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷன் 16 mm ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேனை யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு மிரர். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ஹோல்ங்கிற கமாண்டில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா மிரர்ங்கிற கமாண்டில் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மிரர் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ இட் வில் கிரியேட் சம் எரர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா இது வந்து மிரர்ங்கிற கமெண்ட்ல இருக்குது, இதை நம்ம பிரேக் பண்ணணும். இது எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் லாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவுமே ஹோல்ங்கிற நேமில் மாறிடும். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு we can use that mirror command. எஸ் கொடுத்துருங்க. ஸோ மிரரிங் எலமெண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் இருக்கும், கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து நமக்கு வந்து இந்த பேஸில் 4 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இதோட டைமென்ஷன் இங்கே இருக்குது. ஜஸ்ட் கோ டு ஹோல் கமாண்ட், செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் நம்ம வந்து ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட வேல்யூ ஃபில்லட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 8 mm இந்த வியூவில் வச்சிருக்காங்க. ஐம் கோயிங் டு அப்ளை தட் எட்ஜ் ஃபில்லட்டில் போயிட்டு 1 2 3 4. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 mm. தென் கோ டு ஹோல் கமாண்ட், செலக்ட் தி சர்ஃபேஸ். ஸோ இதோட வேல்யூலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு சேம் 8 mm, ஆக்சுவலாக 8 mm அண்ட் டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. தென் டைப்பில் போயிட்டு கவுண்டர் போரோட டெப்த் 10 mm, இது 3 mm. ஜஸ்ட் கோ டு பொசிஷனில் போயிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் இட் இன்ட்டு கான்சென்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது இந்த ஆர்க்குக்கு சென்டராக அலைன் ஆகும். அதனால தான் நான் இதை ஃபில்லட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே டைமில் ஒரு பாயிண்ட் வைக்க முடியும், மல்டிபிள் பாயிண்ட் வைக்க முடியாது. ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் கிரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹியர் வி கேன் யூஸ் தட் ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஸோ ரெக்டாங்குலர் பேட்டர்ன் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனுக்கு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷனில் வரணும். ஸோ ரிவர்ஸ் த டைரக்ஷன் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 mm கரெக்டாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் டைரக்ஷன் வந்து நீங்கள் செகண்ட் டைரக்ஷனில் போயிட்டு ஸோ செகண்ட் டைரக்ஷன் வந்து இந்த எட்ஜ் எடுத்துக்கிறேன் ஆப்போசிட்டாக போகிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54. ஐ ஜஸ்ட் என்டர் 54. செக் த ப்ரிவியூ. ஓகேங்களா? ஸோ செக் த ப்ரிவியூ அண்ட் ஓகே, செக் த ப்ரிவியூ அண்ட் ஹியர் யூ கேன் சி இன்ஸ்டன்ஸ் 2. ஸோ ஃபஸ்ட் டைரக்ஷன் வந்து இந்த எட்ஜ் செலக்ட் பண்ண இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ செகண்ட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ரெஃபரன்ஸ் எட்ஜில் போயிட்டு இந்த எட்ஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி கவுண்ட் வந்து 254. டோட்டல் வந்து 54 லென்த். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி யூ கேன் கெட் த ப்ரொஃபைல். இடத்துல கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோல் தான். அதுக்கப்புறமா இதில் சாம்பர் பண்ணணும். ஸோ டைரக்ட்லி வி கேன் கோ டு ஹோல் கமாண்ட். டைரக்ட்லி கோ டு ஹோல் கமாண்ட். ஹோல் கமாண்டில் போயிட்டு இந்த பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ சேஞ்ச் த ஆப்ஷன் இன்ட்டு நார்மல் சிம்பிள் ஹோல். ஸோ எக்ஸ்டென்ஷனில் வந்து இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 mm. ஸோ 18 mm டயாமீட்டர். ஸோ டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப் டு திஸ் ஷோல்டர். ஸோ 20 கொடுத்துட்டு ஸோ வி பாட்டம் ஃப்ளாட். இப்போ ஃப்ளாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வி வராது. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் இன்ட்டு வி பாட்டம். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுங்க. பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர். ஓகேவா? ஸோ செலக்ட் த பாயிண்ட் அண்ட் திஸ் ஆர்க். ஓகே, பாயிண்ட் அண்ட் திஸ் ஆர்க், செலக்ட் கான்சென்ட்ரிசிட்டி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டாப் ஷேட் கொடுக்கணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் ஆர்க், கோ டு கான்சென்ட்ரிசிட்டி. ஒன்ஸ் கிளிக் ஓகே. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கிளிக் ஓகே, இட் வில் கிரியேட். ஓகேவா? ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சாம்பர் பண்ணணும். இந்த சாம்பரோட வேல்யூ 2 × 45 degree. ஸோ சாம்பர் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன் 2 × 45 degree, கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி இட்ஸ் ஆல் கிரியேட்டட். ஸோ செக்ஷன் வியூ போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் வியூ பாருங்கள். நமக்கு இந்த வியூவில் இருக்க எல்லாமே இருக்குது. இந்த ஹோல் மட்டும் நான் ட்ரா பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், சேம் தான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கேன் செக் வெதர் யூ ஆர் கிரியேட்டிங் கரெக்ட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.